இந்த வீடியோல நான் ரீசெண்டா எடிட் பண்ண ஒரு ப்ரொமோஷன் ரீல் வந்து ஹூக் எங்க இருக்கு, அது வந்து எப்படி கட்ஸ்லாம் கொண்டு போயிருக்கேன், எப்படி வந்து கடைசியில வந்து அந்த சிடிஏ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டா காட்ட போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ரீலுக்குமே 3 பார்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட், 2வது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஏ, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஹூக். சில பேர் வந்து இப்போ ஆல்ரெடி ஃபேமஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கலாம் வீடியோக்கு வந்து ஹூக் எதுவுமே வைக்க தேவையில்ல. பட் நீங்க ஏதோ ஒரு வீடியோ வந்து போடுறீங்க அப்படின்னா ஹூக் வந்து வைக்கணும். ஒரு நிமிஷம் ஹூக்கோட டெஃபினிஷன் வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஹூக்னா அது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஸ்டாப் ஸ்க்ரோலிங் இந்த மாதிரி இதுதான் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்க்ளமேட்டரியா அவங்க கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கும்ல. ஸ்டார்ட்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா சொன்னீங்கன்னா அவங்க ரீலை வந்து பார்ப்பாங்கல்ல. அதனால ஹூக்குங்கிறது எப்பயுமே வீடியோவோட ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா ரீல்ஸ்லயுமே சிடிஏங்கிற ஒன்று வந்து இருக்கும். சிடிஏனா என்னன்னா, இப்போ ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. நீங்க வந்து உங்க ஃபாலோவர்ஸை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி சொல்றது பேர் கால் டு ஆக்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த கண்டென்ட் வந்து தெளிவா இருக்கும். ஓகேவா? தென் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து டெஃபினட்டா அந்த ரீல்ல வந்து இருக்கும். தென் சில பேர் வந்து ஹூக் போட்டாதான் வந்து நல்லா வீடியோ வந்து போகும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்கல்ல. அதனால ஹூக் வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் டைம் லைன்ல எடிட் பண்ணதை வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போட்டிருக்கிறது. ஸோ இதை வந்து மியூட் பண்ணிக்கலாம். இதுவும் பிஜிஎம். ஸோ டிசேபிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோன் நம்பரை மட்டும் டிசேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரீலை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம வாழப்பாடியில டிஜிட்டலா பிளவுஸ் டிசைன்லாம் பண்றாங்க. எல்லாம் டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம வாழப்பாடியில இருக்க நதி டிஜிட்டல் பிளவுஸ் டிசைனிங்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் எம்ப்ராய்டரிங், பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க்ஸ், எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், பிளவுஸ் பேட்டர்ன் மேக்கிங், டிசைனர் சுடிதார், வெஸ்டர்ன் மேக்ஸி குர்த்தின்னு கேர்ள்ஸ்க்கு தேவையான எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெட்டிங் சாரியில நேம் போட்டு தரது, யூனிஃபார்ம்ல கம்பெனி லோகோவை எம்ப்ராய்டரி பண்றது, இந்த மாதிரி எல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸுமே பண்றாங்க. அண்ட் இவங்க ஆரி ஒர்க்ஸுமே டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். எந்த டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ஷாப் வந்து எங்க லொகேட் ஆகுனா, நம்ம வாழப்பாடி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல சக்தி காம்ப்ளெக்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம வாழப்பாடி பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பை கைஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரீல் பார்த்தீங்கல்ல, இந்த ரீல்ல வந்து வீடியோக்கு நம்ம வாழப்பாடி பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம வாழப்பாடி பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிடிஏ. ஹூக்குங்கிறது என்னென்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணுற இடமா. இது வந்து எங்கள் ஊரில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாழப்பாடியில் இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இதை தான் நான் கண்டென்ட் எழுதும் போதே இதை வந்து ஹூக்குன்னு வந்து யோசிச்சிட்டேன். ஓகேவா? இங்கே பாருங்கள். நம்ம வாழப்பாடியில டிஜிட்டலா பிளவுஸ் டிசைன்லாம் பண்றாங்க. டிஜிட்டலாக ப்ளவுஸ் டிசைன்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு டெக்னாலஜியாக, ஸோ அதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி மீம் வந்து போட்டேன். எல்லாம் டெக்னாலஜி. தென் எரர் பார் போட்டேன். ஓகேவா? இந்த ஸ்டார்டிங் பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து ஹூக்கு. ஓகேவா? இங்கே வந்து நம்ம வாழப்பாடியில் ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டிஜிட்டலாக ப்ளவுஸ் டிசைனுங்கிறப்ப அந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எஸ்எஸ்சி பிஐபி ப்ரோன்னு ஒரு இது இருக்கும். அதை பற்றி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இங்கே ஐ பட்டனில் இப்போ வரும், பார்த்துக்கோங்க வேணும்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டெக்னாலஜி. எல்லாம் டெக்னாலஜி. இது ஜஸ்ட்டு சும்மா தான். இப்போ மேலே இருக்குல்ல, இது வந்து நம்ம வீடியோ. இதுக்கு மேலே வந்து இது ஜஸ்ட்டு மீமாக வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? எல்லாம் டெக்னாலஜி. தென் இந்த எரரும் வீடியோ இருக்குது. வீடியோ வந்து போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம வாழப்பாடி தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாழப்பாடியில இருக்க நதி டிஜிட்டல் பிளவுஸ் டிசைன், இந்த இடத்துல நதி டிஜிட்டல் ப்ளவுஸ் டிசைனிங் இந்த போர்டு வந்து எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஜூமில் மட்டும் கீ ஃப்ரேம் மட்டும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஜூமில் மட்டும் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வாழப்பாடியில இருக்க நதி அந்த நதி மட்டும் கொஞ்சம் பாப்பப் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து அனிமேட் பண்ணிட்டேன். டிஜிட்டல் பிளவுஸ் டிசைனிங்க்கு தான் வந்திருக்கோம். ஓகே. தென் இந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இதோட ஃபுல் ரீல் வந்து நான் கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அவுட்புட் வேணால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எகைன் வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போயிடும். இந்த மாதிரி இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் தான். இந்த வாய்ஸ் ஓவருக்கு ரிலேட்டிவான கிளிப்பை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து ஓவர்லேவாக அரேஞ்ச் பண்ணோம். இதில் மட்டும் எனக்கு ஓவர்லே கிளிப்ஸ் மட்டும் எவ்வளோ அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே கிளிப்ஸு, இன்னும் லோடே ஆகலை. அவ்வளோ கிளிப்ஸ் வந்துருக்கும். இப்போ நம்ம அவ்வளோ கிளிப்ஸில் இருந்து கரெக்டாக நீங்கள் என்ன வேர்ட் சொல்கிறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஓவர்லே வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுதான். ஓகே, நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் எம்ப்ராய்டரிங், பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இது சொல்லும் போது அதுக்கு ரெலவெண்ட்டான ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணணும். மிஷின் எம்ப்ராய்டரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான கிளிப்பை ஆட் பண்ணி
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த ஹூக் பார்ட் இருக்குல்ல, இதையும் நான் வந்து ஸ்டார்ட்டிங்கில் ஒர்க் பண்ண மாட்டேன். தென் இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல சிடிஏ, இதையும் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டென்ட் இருக்குல்ல, கண்டென்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. இப்போ கண்டென்ட் வந்து ஒரு ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னா, இந்த கண்டென்ட்டுக்கு இப்போ வந்து டிஜிட்டலாக பண்ணுறதுனா இந்த மாதிரி டிஜிட்டல் இதை வந்து காட்டணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க்ஸ் இந்த மாதிரி காட்டும் போது ப்ளவுஸ்ன்னு வந்துச்சுன்னா இதை வந்து காட்டுறேன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ப்ளவுஸ் பேட்டர்ன் மேக்கிங், டிசைனர் சுடிதார், வெஸ்டர்ன் மேக்ஸி குர்த்தின்னு இந்த மாதிரி அந்தந்த ப்ராடக்ட் வரும்போது நம்ம அதை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் இது நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே வீடியோ வந்து கரெக்டாக வந்து வந்துடும். அதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வார்த்தைக்கு வார்த்தை வந்து ஆட் பண்ணலாம். யூனிஃபார்ம்ல கம்பெனி லோகோவை இங்கே பாருங்க, யூனிஃபார்ம்ல கம்பெனி லோகோ. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கு, கம்பெனி இது லோகோவை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப். ஓகேவா, யூனிஃபார்ம்ல கம்பெனி லோகோவை யூனிஃபார்ம் ஒரு வார்த்தை, திருப்பி கம்பெனி லோகோ ஒரு வார்த்தையாக வந்து எடுத்துட்டேன். ஓகேவா, இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய ஃபுட்டேஜஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பின ஃபுட்டேஜஸ் எல்லாமே நமக்கு டியூரேஷனும் கம்மி தான். ஓகேவா, இது வந்து 1 செகண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். எம்ப்ராய்டரி பண்றது, இந்த மாதிரி எல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸுமே பண்றாங்க. எகைன் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எம்ப்ராய்டரி பண்ணுறது. இந்த மாதிரி ரெலவெண்ட் கிளிப் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா, தென் இந்த மாதிரி வந்து ஃபோன் நம்பர் வந்து எல்லாரும் ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபோன் நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர்லாம் போடும்போது நீங்கள் பேக்ரவுண்டை பிளர் பண்ணிட்டு இது நான் ஜஸ்ட் சும்மா அனிமேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அந்த மாதிரி இந்த பண்ணலாம். ஷாப் வந்து எங்க லொகேட் ஆகுதுன்னா நம்ம வாழப்பாடி கேர்ள் ஹையர் செகண்டரி. தென் இந்த மாதிரி ஸ்பீட் ரேம்ப் இருக்குல்ல, இது வந்து இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த லொகேஷன் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் சொல்கிறோமா, ஸ்கூலுக்கு தென் ஆப்போசிட்ல இருக்க அப்படிங்கும் போது கேமரா வந்து ஃபுல் ஸ்பீட் பண்ணி நம்ம வந்து டர்ன் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பில்டிங் வந்து வருதா, எகைன் வந்து ஸ்லோ பண்ணி காட்டணும். ஓகேவா, இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு ஸ்பீட் ரேம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், தென் நீங்கள் கரெக்டாக ஓவர்லேஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லேட் ஆகும். நீங்கள் பண்ண வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்போ வந்து நான் எனக்கான ப்ரொமோஷன்ஸ் தென் சில இதெல்லாம் பண்ணி எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமாகவே பண்ணிப்பேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம வாழப்பாடி பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ரீலே வந்து முடிச்சாச்சு. இதை வந்து நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வந்து ஹூக்கை பிளான் பண்ணுறீங்க, ஹூக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறீங்க. தென் வந்து இந்த ஓவர்லேஸ் இருக்குல்ல, ஓவர்லேஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் ஆட் பண்ணுற ஓவர்லேஸ்லேயே அவங்க புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம். நீங்கள் எடிட் பண்ண மாதிரியே தெரியாது. அப்புறம் அதுக்காக நம்ம டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து ஓகேவா, இன்னொரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வீடியோ வந்து பார்ப்போம். இதுலேயும் சேம் அதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் ஹூக். ஓகேவா, நம்ம வாழப்பாடியில் ஒரு தரமான சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆக்சுவலி இந்த இடத்துலேயே வந்து ஹூக்லேயே வந்து சிடிஏவும் இருக்குது. ஓகேவா, சேவ் பண்ணிக்கோங்கிறது ஒரு சிடிஏல தான் வந்து வரும். ஓகேவா, நம்ம வாழப்பாடியில் ஒரு தரமான சிக்கன் பிரியாணி சாப்பிடணுமா, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹூக்கு, ஜஸ்ட் வந்து இதை பைட் பண்ணுறது தான். ஓகேவா, கரெக்டாக இந்த பைட்டுக்கு வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து நம்ம இது வந்து கேமரா மூவ்மெண்ட் கிடையாது, நம்ம ஆர்டிஃபிஷியலாக மூவ்மெண்ட் பண்ணது. எங்கள் எஃபெக்ட்ஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்து பண்ணது. ஓகேவா, பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஃபுட்டேஜஸை நார்மலாக எடுத்துப்போம். இந்த எஃபெக்டை வந்து டெல் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக பைட் பண்ணுற மாதிரி இருக்கா. ஹூக்னா நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, பட் இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம ஜஸ்ட்டு சும்மா அனிமேட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆக்ரோஷமாக கடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுதான் வந்து ஹூக்கில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இம்ப்ரெசிவாக வந்து பண்ணணும். ஓகேவா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஹூக்குக்கு ஒர்க் பண்ணணும் எப்பயுமே. அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து வியூஸே வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்குள்ளே வந்து போயாச்சு. ஓகேவா, இன்னைக்கு நம்ம வாழப்பாடியில் இருக்க ராயல் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வாழப்பாடியில் இருக்க ராயல் பிரியாணி, இந்த இடத்துல வந்து வாழப்பாடியில் இருக்க ராயல் பிரியாணி கடைன்னு பெருசாக போகுதா. இன்னைக்கு நம்ம வாழப்பாடியில் இருக்க இந்த வாழப்பாடியில் இருக்க அதோட வச்சுட்டேன். திருப்பி ராயல் பிரியாணி கடை வரும்போது இது வந்து வர மாதிரி இதுவும் வந்து ஜஸ்ட் பொசிஷனில் வந்து அனிமேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் இருக்கிற ஃப்ரேமை மட்டும் காட்டாதீங்க, வளவலன்னு பேசுகிற மாதிரி மட்டும் காட்டாதீங்க. நீங்கள் எடுக்கிற ஓவர்லேஸ் எல்லாத்தையும் வீடியோவில் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சீன் போயிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட பீட்டு போட்டு அப்படியே பிரியாணியை கொஞ்சம் டெம்டிங்காக காட்டுறது. ஓகேவா, மொத்த ஷார்ட் எடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ கண்டென்ட்குள்ளே வந்து போயாச்சு. சிக்கன் பிரியாணி இல்லைனா வறுவல் பிரியாணி வெறும் 110 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ரைஸோடய நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இங்கே
காலையில 11 மணில இருந்தே சுட சுட பிரியாணி வந்து கிடைக்கும். 2 டைப் ஆஃப் பிரியாணி வந்து இந்த கன்டென்ட்லாம் இருக்குல்ல கைஸ், இந்த கன்டென்ட் வந்து நாம தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இங்க காலையில 11 மணி இங்கே காலைல 11 மணிலேருந்தே பிரியாணி கிடைக்கும். இதை கூட நான் ஸ்டார்டிங்ல போட்டிருக்கலாம். இங்க சிக்கன் பிரியாணி இல்ல வறுவல் பிரியாணி வெறும் 110 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ரைஸோடய நீங்க சாப்பிட்டுக்கலாம். இங்க இது வந்து நீங்க எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 டைப் ஆஃப் பிரியாணி இருக்கு. இந்த டைம்ல கிடைக்கும், இங்க கிடைக்கும். தென் வந்து நைட்ல இந்த வெரைட்டிஸ் இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பேன். அதை சென்டர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு ஒரு ஃப்ளோ இருக்கு. இப்போ வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணேன், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவுட் கொடுத்துட்டேன். இதுவே நான் இந்த வீடியோ உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ணும்போது நீங்க அப்படியே மாத்தி கூட பண்ணலாம். இங்கே காலைல 11 மணில இருந்து சிக்கன் பிரியாணி, அப்புறமேட்டுக்கு வறுவல் பிரியாணி, 2 டைப் ஆஃப் பிரியாணி கிடைக்கும். பிரியாணி நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கண்டென்ட்டா மாத்தி கூட கொடுக்கலாம். ஆனா வந்து நம்ம சொல்ல வர கண்டென்ட் வந்து எப்படி சொன்னா நல்லா இருக்கும், நீங்க பண்றது ஒரு கோர்வையா பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சீன் போயிருவோம். காலையில 11 மணில இருந்தே சுட சுட பிரியாணி வந்து கிடைக்கும். 2 டைப் ஆஃப் பிரியாணி வந்து கிடைக்கும். ஒன்னு வந்து நார்மலான சிக்கன் பிரியாணி, ரெண்டாவது வந்து வறுவல் பிரியாணி. பிரியாணிக்கு நடுவுல வந்து வறுவல் வச்சு தருவாங்க. அண்ட் வறுவல் பிரியாணி தான் என்னோட ஃபேவரட். அண்ட் மதிய டைம்ல நீங்க சிக்கன் வறுவல் தனியா கூட வாங்கிக்கலாம். ஃபைனலா இவங்க ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதே திருப்பி 2 வாட்டி சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி இல்ல வறுவல் பிரியாணி, இந்த டைலாக்லேயே சிக்கன் பிரியாணி இல்லைனா வறுவல் பிரியாணி அன்லிமிட்டட் ரைஸோட கிடைக்கும். அன்லிமிட்டட் ரைஸோட 110 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிட்டேன். ஓகேவா? பட் இந்த செகண்ட் டைமில் சொல்லும் போதும் நான் அந்த 2 வேர்டும் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த 2 இதில் எனக்கு இதுதான் ஃபேவரட் அப்படிங்கும் போது அந்த 2 இது பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அதனால் அந்த இடத்துல கட் பண்ணலை. ஓகேவா? நல்லா நீங்கள் நோட் பண்ணால் வந்து தெரியும். நான் இதை கிட்டத்தட்ட எடிட் பண்ணும்போதே 10-20 வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எகைன் ஒரு வாட்டி பாருங்கள். வறுவல் பிரியாணி வெறும் 110 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ரைஸோடய நீங்க சாப்பிட்டுக்கலாம். இங்க காலையில 11 மணில இருந்தே சுட சுட பிரியாணி வந்து கிடைக்கும். 2 டைப் ஆஃப் பிரியாணி வந்து கிடைக்கும். ஒன்னு வந்து நார்மலான சிக்கன் பிரியாணி, ரெண்டாவது வந்து வறுவல் பிரியாணி. பிரியாணிக்கு நடுவுல வந்து வறுவல் வச்சு தருவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வறுவல் பிரியாணி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் பாருங்களேன், நல்லா இருக்கு. 2 டைப் ஆஃப் பிரியாணி 2 டைப் ஆஃப் பிரியாணிங்கும் போது 2 இது வந்து காட்டுறேன்னா, நார்மலான இது வந்து நார்மலான பிரியாணி வந்து ஃபில் பண்றது. பிரியாணி, ரெண்டாவது வந்து வறுவல் பிரியாணி. பிரியாணி பாருங்க, பிரியாணிக்கு நடுவில் வறுவல் வைக்கிற சீன் இதெல்லாம் நான் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து எடுத்த ஓவர்லேலாம் நான் ஆட் பண்ணும்ல, ஸோ அதுக்காக வந்து இந்த கண்டென்ட்டை வந்து அப்படியும் போட்டேன். அண்ட் ஓவர்லேஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. இதோட ஃபுல் ரீல் லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் போச்சு. 4000 லைக்கா சம்திங் வந்து வந்துச்சு. ஓகேவா? பாருங்கள், நல்லாயிருக்கும். நடுவில் வந்து வறுவல் வச்சு தருவாங்க. அண்ட் வறுவல் பிரியாணி தான் என்னோட ஃபேவரட். அண்ட் மதிய டைமில் நீங்கள் சிக்கன் வறுவல் தனியாக கூட வாங்கிக்கலாம். ஃபைனலாக இவங்க அண்ட் ரீலுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிமிஷமாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ வந்து பிரியாணி இருக்குது, வறுவல் பிரியாணி இருக்குது, 11 மணிக்கு கிடைக்கும், அப்புறம் வந்து நைட் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிடும். இதில் வந்து ஹூக்குக்கு தனியாக சாங் போட்டு சினிமேட்டிக்காக காட்டுறது தனியாக, தென் இந்த லென்த்துக்கு வீடியோவை நம்ம எலாபரேட் பண்ணி சொல்கிறது. அண்ட் அது வந்து போர் அடிக்காத மாதிரி நாம தான் கண்டென்ட் வந்து கொண்டு போகணும். காம்ப்ளிமெண்ட்டாக தர பிரெட் அல்வா மிஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி, நெக்ஸ்ட் வந்து பிரெட் அல்வா சொல்கிறேன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிரெட் அல்வா மிஸ் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் செம்மையா இருக்கும். தம்பி பிரியாணிலாம் நல்லா இருக்கா? நல்லா. ஓகேவா? இது வந்து நடுவில் நான் இன்டர்வியூ எடுத்தேன். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வந்து நான் லாஸ்ட்டாக கூட போட்டிருக்கலாம். நான் லாஸ்ட்டாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட்டுக்கு வந்து போயிடுவேன். ஸோ பிரியாணிக்கு அடுத்து பிரியாணி இன்டர்வியூ போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களா இங்க அடிக்கடி வந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். பசங்கள்ட்ட காசு இருந்தால் எப்போ நான் வந்து சாப்பிடுவோம். பெட் நல்லா இருக்கும், பிரியாணி சூப்பராக இருக்கும். நைட்டு வந்தீங்கன்னா இங்க இட்லி, போட்டி, பரோட்டா, சிக்கன் வறுவல், தோசை, சப்பாத்தி எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த ஷாப் வந்து எங்க லொகேட் இருக்குன்னா நம்ம மண்ணாங்கப்பட்டி பிரிவு ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் லொகேட் இருக்கு. கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம வாழப்பாடி பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பை கைஸ். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர்லேஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்க இட்லி, போட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இட்லி இது வந்து மேல இருந்து வர மாதிரி இருக்கா, தென் வந்து டெக்ஸ்ட் வரும். போட்டி, பரோட்டா, தென் இது சைடுல இருந்து வருதா, நெக்ஸ்ட் சிக்கன் மேல வறுவல், இருந்து வரும், தோசை, சப்பாத்தி, நெக்ஸ்ட் சைடுல இருந்து வரும், நெக்ஸ்ட் மேல இருந்து வரும், எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த ஷாப். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டக்கு டக்குன்னு மாற்றும் போது சேம் சீனை அப்படியே சீக்வன்ஷியலா நம்ம முன்னாடி ரீல் பண்ணோம் பார்த்தீங்களா, பேட்டர்ன் மேக்கிங் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சிம்பிளா வந்து இந்த இடத்துல செட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ விஷுவலாக ஏதோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அனிமேஷன் வந்து பண்ணியிருக்கேன். இதுவும் சேம் அதே ஸ்பீட் ரேம் தான் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாங்கப்பட்டி பிரிவு ரோடு ரோடுன்னு சொல்லும் போது கரெக்டாக அது வர ஃபுட்டேஜ் வந்து ஸ்லோவாக காட்டுறேன்னா
அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்க அப்படியே ஆப்போசிட்ல தான் அந்த இடத்துல ஸ்பீட் ரேம்ப் பண்ணிட்டு லொகேட் ஆயிருக்கு. கண்டிப்பா எகைன் சாப்பிட்டு கடையை வந்து நம்ம ஸ்லோ பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேவா? தென் இதில் வந்து 3 சிட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு சிட்டியே தான். இதெல்லாம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோவே இருக்குது. நம்ம ஜஸ்ட் இந்த வீடியோவை வந்து ஓவர்லேக்கு ஆட் பண்ணால் போதும். வீடியோக்கு நம்ம வாழப்பாடி பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. ப்ரொமோஷன் ரீல் வந்து பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் வந்து இன்ஸ்டா ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங்காக அந்த பிஜிஎம் போட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பீட் சிங் பண்ணி காட்டுவீங்கல்ல, அது வந்து செம்மையாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோலையே நான் இந்த டெல் பண்ணி உங்ககிட்ட காட்டலல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான பாட்டு. ஓகேவா? இந்த 4 சீனில் நீங்கள் அந்த கடையை எப்படி காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் நிற்கும். இது ரெண்டுத்தையுமே நான் கீழே அவுட்புட் கொடுத்துருங்கல்ல, அதை ஒரு வாட்டி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பீட் வந்து ஆட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணோன்னே இந்த ஹோல் ரீலே வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து இந்த ட்ராக் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ட்ராக்கு அந்த மாதிரி நீங்களாம் வச்சு பழக மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 10 வீடியோ நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஆர்டராக இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இதுக்கேற்ற சவுண்ட் எஃபெக்ட் அப்படியே நேராக வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண ப்ராக்டிஸில் தான் வரும். அதே மாதிரி இந்த ஓவர்லேஸ்லாம் கரெக்டாக ஆட் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ இந்த மாதிரி பழகுனீங்க. இப்போ வந்து இந்த வீடியோவே நான் தான் எடுத்தேன். நான் இது பேசும்போது இது ஓவர்லே அப்படின்னு சொல்லி நான் மேட்ச் பண்ணி கூட எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் தரேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸ் எது, குர்த்தி எது சுடிதார் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் தான் வந்து அதெல்லாம் தேடி கரெக்டாக ஓவர்லே வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து உங்களோட தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரொமோஷன் ரீல்லாம் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், மோஸ்ட்லி வந்து இந்த சிடியை வந்து ஒர்க் பண்ணணும், ஹூக் வந்து ஒர்க் பண்ணணும், தென் கண்டென்ட்டை ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இந்த ரீலில் வந்து நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இன்கேஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அந்த இப்படி ஓவர்லேஸ் வந்துச்சு இல்லை, அதெல்லாம் எப்படி பண்ணுறது, இல்லை அந்த நம்ம வாழப்பாடி ஃபாலோ பண்ணுங்கள், அந்த சிடியெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா கீழே கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறேன், இல்லைனாலாம் போட மாட்டேன். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ஓசிஸ்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.